குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் 2 சிறுத்தைகள் நுழைந்ததால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் சந்திரகாலனி பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றது. நள்ளிரவு நேரம் என்பதால் சாலைகள் வெறிச்சோடி இருந்த நிலையில் 2 சிறுத்தைகளும் சாலையின் நடுவே நீண்ட நேரம் உலா வந்தன. பின்னர் சிறுத்தைகள் அருகில் உள்ள தேயிலை தோட்டத்திற்குள் சென்றன. சிறுத்தைகளை பிடிக்க வனத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் அருகே உள்ள செண்பகனூர் கொய்யாப்பாறை பகுதியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக நிலவி வரும் கடும் வெயிலால் செடி கொடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் தனியார் நிலத்தில் ஏற்பட்ட தீ வேகமாக பரவியது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீ மளமளவென பரவி அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு அச்சுறுத்தலாக அமைந்தது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக பணியாற்றினர். குடியிருப்புகள் பாதிக்கப்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் ஃபவுண்டேஷன் தொடர்பான முறைகேடு புகாரில் போலீஸ் விசாரணை மந்தமாக உள்ளது என புகார்தாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆரோவில் நிலம் தொடர்பாக சுமார் 350 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக கூறி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உள்ளிட்டோர் ஏற்கனவே புகார் அளித்திருந்தனர். இதனிடையே சமூக ஆர்வலர் பியூஸ் மனோஜ் தலைமையில் மேலும் 200 பக்க ஆதாரங்களுடன் புதிய புகார் மனு போலீசாரிடம் தாக்கல் செய்யப்பட்டது. புகார்தாரர்கள் கூறுகையில் இதுவரை தங்களிடம் மட்டுமே விசாரணை நடத்தப்பட்டு எதிர்பார்த்தபடி முன்னேற்றம் இல்லை என்றும் எதிர்த்தரப்பினரையும் விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தும் நடவடிக்கை மந்தமாக உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கடலூரில் திருமண பத்திரிகை வைப்பது போல் இளம் பெண்ணை கட்டிப்போட்டு 12 பவுண்ட் நகை கொள்ளையடித்துச் சென்ற வழக்கில் பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திடீர்குப்பம் எம்ஜிஆர் நகரில் வசித்து வரும் ரகுகுமாரின் மனைவி ரூபிகா வீட்டில் தனியாக இருந்தபோது 4 பேரும் பத்திரிகை கொடுப்பது போல் வீடு புகுந்து அவரை கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். போலீஸ் விசாரணையில் ரகுகுமாருக்கு பழக்கமான சுமதி அவரது பிறந்தநாள் விழாவிற்கு அவரது வீட்டிற்கு சென்றிருந்த போது அவரது மனைவி ரூபிகா அணிந்திருந்த நகைகளை பார்த்ததும் அவற்றை கொள்ளையடிக்க சதித்திட்டம் தீட்டியது தெரிய வந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆண்டாள் மற்றும் ரெங்கமன்னாரின் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஆடிப்பூர மண்டபத்தில் நடைபெற்ற இந்த திருக்கல்யாணத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர். முன்னதாக திருப்பதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட பட்டு சேலை ஆண்டாளுக்கு அணிவிக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் முழங்க கல்யாண வைபவம் அரங்கேறியது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரசாதம் பெற்றுச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை மாயார் சாலையில் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யும் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அதிரடி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மசினகுடியிலிருந்து மாயார் செல்லும் சாலையில் கரடி உள்ளிட்ட வனவிலங்குகளை சுற்றுலா பயணிகள் மிக நெருக்கமான தூரத்தில் நின்று தொந்தரவு செய்வதாக புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து வனவிலங்குகளை கண்டால் குறைந்தது 50 மீட்டர் இடைவெளியில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் வனப்பகுதியில் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிப்போர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கோடைக்கால சுற்றுலா பயணிகளின் வருகையொட்டி
அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட 7 முக்கிய இடங்களில் ஜூன் மாதம் வரை சினிமா படப்பிடிப்பிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான கோடை சீசனில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சிக்கான பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பயணிகள் இடையூறின்றி கண்டுகளிக்க உதகை தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான 7 இடங்களில் சினிமா படப்பிடிப்பிற்கு ஜூன் மாதம் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து வருகை தந்த பக்தர்கள் தேரை இழுத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். 4 கிரி வீதிகளில் இருந்து வலம் வந்த திருத்தேரில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு உற்சவர் முருகப்பெருமான் தங்கத்தேரில் எழுந்தருளி மாட வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மலைமேல் மாட வீதிகளில் நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கும் வள்ளி அம்பாளுக்கும் தோள்மாலை மற்றும் வைபவம் வெகு விமர்சையாக நடந்தது. பின்னர் நடந்த வீதி உலா நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சங்கரன் கோவில் அருகே உள்ள சிவகிரியில் கோவில் திருவிழாவிற்காக மேளதாளங்களுடன் தீர்த்தக்குடம் மற்றும் பால்குடம் எடுத்து சென்றபோது 2 சமூகத்தினருக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ஒரு சமூகத்தினர் மேளதாளங்கள் முழங்க மற்றொரு சமூகத்தினர் வாழும் தெருவின் வழியாக ஊர்வலமாக சென்றபோது அந்த சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு சமாதானம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கருவாழக்கரை மேலையூரில் 7 கோயில்களின் முளைப்பாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சக்தி கரகம் கோயிலில் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வீதி உலா புறப்பட்டது. அப்போது ஏராளமான பெண்கள், ஆண்கள் கலந்து கொண்டு கும்மி, கோலாட்டம் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக பங்கேற்றனர். தொடர்ந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க முளைப்பாரியை சுமந்து சென்ற பக்தர்கள் அதனை குளத்தில் கரைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.